சித்தி, சித்தி கதவை திறங்க சித்தி. சித்தி கதவை திறங்க சித்தி. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? விடுங்க சித்தி, அத போய் எதுக்கு பெருசுபடுத்திக்கிட்டு? சித்தி, நீங்க கதவை திறக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை திறங்க சித்தி. சித்தி, எனக்காகவாவது கொஞ்சம் கதவை திறங்க சித்தி. சித்தி ப்ளீஸ் சித்தி, கொஞ்சம் கதவை திறங்க சித்தி. ஏன் புனிதா நீங்க என்ன இப்படி பாடப்படுத்துற? சித்தி, அம்மா பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சித்தி. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவசரத்துல வார்த்தையை அள்ளி வீசிட்டு அப்புறம் நிதானமா உட்கார்ந்து வருத்தப்படுவாங்க. ஆனா முன்னைக்கு இப்ப அவங்க எவ்வளவு பரவாயில்ல சித்தி. அதுக்குன்னு அம்மா பேசினதெல்லாம் நான் சரின்னு சொல்ல வரல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். முன்னாடி கண்மணி அண்ணி பேச்சு கேட்டுட்டு இதை விட மோசமா நடந்துப்பாங்க. இப்போ எவ்வளவு பரவாயில்ல சித்தி. இப்போ ராசாத்தி அண்ணிய பத்தி புகழ்ந்து கூட பேசுறாங்க. அது கவனிச்சிங்களா? நீ என்னதான் சொன்னாலும் உங்க அம்மா பேசுனதை என்னால ஏத்துக்க முடியாது புனிதா. நீ வீணா என்ன சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாத என்ன? சித்தப்பா, நான் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் சித்தி சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்க. என்ன மங்க இது? சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. யாரு? நானாங்க? அண்ணிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்னங்க நீங்க ஆள் ஆளுக்கு அவங்கள பத்தி தான் தெரியுமேன்னு என்னைய சமாதானப்படுத்த பாக்குறீங்க? தப்பு செஞ்சது அவங்க. அவங்கள விட்டுட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது ஒரு சாதாரண பிரச்சனை. இந்த மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பெருசாக்கிடாத. அப்புறம் அண்ணி ரொம்ப வருத்தப்பட போறாங்க. ஓ, நான் மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறது உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா உங்க அண்ணி வருத்தப்படக்கூடாது, அப்படிதானே? கட்டின பொண்டாட்டி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா உங்க அண்ணி மனசு மட்டும் கஷ்டப்பட கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்ல? ஏன்னா அண்ணி எனக்கு அம்மா மாதிரி, வீட்டுக்கு பெரியவங்க. அது இதுன்னு சொல்லி ஏன் வாயதான் அடைக்க பாப்பீங்க? இப்படி சொல்லி சொல்லி தானே என்ன அடக்கி வச்சிருக்கீங்க. நானும் போனா போதே பெரியவங்க தானேன்னு இத்தனை நாளா பொறுத்துட்டு தானே இருக்கேன். ஆனா அவங்க என்ன கொஞ்சம் கூட மனுஷா கூட மதிக்கிறதே இல்ல. எப்ப பாரு இல்லாத வீட்டு பொண்ணுன்னு அதையே குத்தி குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாதுங்க. அங்க அண்ணி செய்யறது தான் சரின்னு நான் சொல்ல வரல. அவங்க இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தவங்க. அதனால எல்லாரையும் அதிகாரம் பண்ணி பழகிட்டாங்க. நீயும் ஆரம்பத்துல இருந்தே அவங்க என்ன சொன்னாலும் விட்டு கொடுத்தே போயிட்ட. இப்ப திடீர்னு வந்து மறந்து பிடிச்சா எப்படி வாங்க? அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வராங்க. நீயே பாத்தியல்ல. இப்பதான் ராசாத்திங்கிற பேரையே வாயால சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் மெதுவா தான் மாறுவாங்க. உடனே ரோஜாவை ஏத்துக்க சொன்னா அவங்களால முடியாது மங்க. கொஞ்சம் காலம் போகணும். அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ரோஜாவை ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. நீ வேணா பாரு. ஏங்க, நான் இந்த வீட்டு மருமக தானே. அவங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்குல்ல. நான் எந்த விதத்துல அவங்கள விட குறைஞ்சு போயிட்டேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு அவங்க இந்த குதி குதிக்கிறாங்க? அவங்க ரோஜாவை இவங்களே மனசு மாதிரி கூட்டிட்டு வருவாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்போ நான் அவளை வீட்டுக்குள்ள வரக்கூடாது நான் பிரச்சனை பண்ணட்டுமா?
அதாவது இவங்களுக்கு வேண்டான்னு சொன்னா நானும் வேண்டான்னு சொல்லணும், வேணும்னு சொன்னா நானும் வேணும்னு சொல்லணும், அப்படிதானே? நானும் மனுஷதானுங்க, மிஷன் இல்லையே. எனக்கும் சுய விருப்ப வெறுப்பு எல்லாமே இருக்குல்ல. நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான் மங்க. ஆனா அவங்க வயசுல பெரியவங்க, சின்னவங்க. நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இங்க பாருமங்க, இந்த குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். அதுக்காகவாவது நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுதுங்க. நான் என்னதான் கரடியா கத்துனாலும் அத நீங்க காதுல வாங்கிக்க போறதே இல்ல. சுத்தி சுத்தி விட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணுன்னு எனக்கு தானே வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க. மங்க, நான் என்ன சொல்ல? தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. அப்புறம் அப்படிலாம் பண்ண முடியாது சார். இன்னும் நீங்க கொடுத்த கொட்டேஷன் பேப்பரை நான் ஓகே பண்ணல. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார். இல்ல சார், யார் லீஸ்டா கோட் பண்றவங்களோ அவங்க தான் ஓகே ஆவாங்க. ஏன் டெசிஷன் இதான் சார். ரசதி, போலாமா? மாமா ஒரு 2 minutes. சரி. அதெல்லாம் உங்க பிரச்சனை சார், நீங்க பாத்துக்குங்க. சித்தி, சித்தி, எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்க போனாலும் உன்கிட்ட உங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு தான் போகணுமா? நானும் இந்த வீட்டை சேர்ந்தவ தானே, நான் ஒன்னும் அடிமை இல்லையே. என்ன சித்தி, யதார்த்தமா கேட்டேன், அதுக்கு போய் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? எனக்கு எல்லாமே நீங்க தானே சித்தி. நீங்க இப்படி பேசினா என்னால தாங்க முடியாது சித்தி. நான் அழுதுருவேன். அதானே, இந்த வீட்ல என் சைடு உரிமையை கூட என்னால பேச முடியாதுல்ல. சாரி சித்தி, நான் தெரியாம கேட்டுட்டேன். நீங்க ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா கூட வரலான்னு தான் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க சித்தி. நான் கோயிலுக்கு தான் போறேன், ஆனா நீ என் கூட வர வேணாம். என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. எனக்கு மன நிம்மதி வேணும். கோயிலுக்கு போயாவது என் மனக்குறைய கொட்டி தீர்த்துட்டு வரேன். சித்தி, சித்தி நில்லுங்க சித்தி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இருங்க, நான் டிரைவர் அண்ணா கிட்ட சொல்றேன். ஒன்னும் தேவையில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். கார் பங்களா எதுவுமே இல்லாம வந்தவ தானேனா, எனக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனையே இல்ல. அம்மா பேசுனதுல சித்தி மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. குடும்பத்து மேல ஒரு பற்று இல்லாத மாதிரி பேசிட்டு போறாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விட்டா இது ரொம்ப பெருசாயிடும். ராசாத்தி அண்ணியை கூப்பிட்டு இதை சரி பண்ணியே ஆகணும். மாமா, புனிதா ஃபோன் பண்றா. பேசு. ஹலோ அண்ணி. சொல்லு புனிதா. மங்கத்தை இப்ப எப்படி இருக்காங்க? சமாதானம் ஆயிட்டாங்களா? இன்னும் இல்ல அண்ணி. சித்தி இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க போல இருக்கு. என்கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அண்ணி. அம்மா பேசின பேச்சு அவங்கள ரொம்ப காயப்படுத்திருச்சு அண்ணி. சித்தி இப்படி பேசி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல அண்ணி. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அண்ணி. சித்தி இப்ப கோவிலுக்கு தான் போயிருக்காங்க அண்ணி. சரி புனிதா, நீ ஒண்ணு கவலைப்படாத. நானும் மாமாவும் போய் பேசி அத்தைய சமாதானப்படுத்துறோம். ஆமா புனிதா, நீ கவலைப்படாம இரு. நாங்க அம்மா கிட்ட பேசிக்கிறோம். சரிண்ணா. வா. மங்க, மங்க, மங்க. ஏ புனிதா, மங்க எங்கடி? தலை ரொம்ப வலிக்குது. அவகிட்ட சொல்லி ஒரு காஃபி போட்டு தர சொல்லு. ஏமா, உன் மனசுல என்ன நீ பெரிய மகாராணி நினைச்சிட்டு இருக்கியா? சித்தி என்ன உனக்கு வேலைக்காரங்களா?
அவங்களும் இந்த வீட்டு மருமக தானே, அதை நீ கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. ஹ, ஏண்டி நான் ஒரு காஃபி தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இப்படி பேசுற? நீ சித்தி பேசினது மட்டும் ரொம்ப சரியா? வசதியான வீட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பெரிய குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சித்தி எவ்வளவு மட்டம் தட்டி பேசின. அந்த பேச்சு தாங்காம அவங்க கதவு மூடிட்டு எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா? நானும் சித்தப்பாவும் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவங்க சமாதானமே ஆகல தெரியுமா? நீ பாட்டுக்கு பேசிட்ட, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாமா? ஏய், நான் ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன்டி. அத மங்க பெருசா எடுத்துக்கிட்டாளா? எங்க அவ? சித்தி கோவில் கிளம்பி போயிருக்காங்க. ஹ, கோயிலுக்கு தானே, நான் இப்பவே போய் அவளை பார்த்து சமாதானப்படுத்துறேன். ஒன்னும் வேண்டாம், அவங்களே மன நிம்மதிக்காக தான் அங்க போயிருக்காங்க. அங்கேயும் போய் அவங்கள சங்கடப்படுத்தாத. ஏய், மங்கைய பத்தி எனக்கு தெரியாதா? அவ என் தங்கச்சி மாதிரி. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு, நான் போயிட்டு வரேன். शीर्वश्यस्वमायुष्यमारोग्यमाविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सतायत्पुरुषत्सधेन्द्रिये आयुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गले भव सर्वाभिष्टसिद्धिरस्तु. இனியா, ராசாத்தி, நீங்க என்ன கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல அத்தை, உங்களை பார்க்க தான் வந்தோம். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? நடந்ததெல்லாம் புனிதா ஃபோன் பண்ணி சொன்னா, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அத்தை, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. பெரியத்தை குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதுக்காக எந்த முடிவையும் எடுக்க தயங்க மாட்டாங்க. அப்படி கரார முடிவெடுக்கும் போது 1-2 வார்த்தை முன்ன பின்ன விட்டுடுவாங்க. அதனால மற்றவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு யோசிக்க மாட்டாங்க. அது அவங்க சுபாவம். அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுறதா? அவங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் கௌரவம்லாம் இருக்கா? ஏன் எங்களுக்கு இல்லையா? அம்மா, என்னம்மா புதுசா நீங்க கோவப்படுறீங்க? பெரியம்மா உங்களை பேசுறதெல்லாம் புதுசா? நீங்க அதை பெருசா எடுத்துக்காம விட்டு கொடுத்து போறதுனால தான் இவ்வளவு வருஷம் பெரிய குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்க முடிஞ்சது. நானும் மனுஷி தானே, எப்பவுமே நானே விட்டு கொடுத்து போகணும்னா எப்படி? கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஆகியும் அவங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. என்னையும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசினா எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? மங்கத்த பெரியத்த ஆளுதான் கடுக்கடுன்னு இருப்பாங்க. உள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. கோவத்துல வார்த்தையை விட்டுட்டு அப்புறமா அதுக்காக வருத்தப்படுவாங்க. இப்ப கூட உங்களை பேசினதுக்கு கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாங்க.
ஏன் ஆரம்பத்துல கபிலனை ஏத்துக்காத பெரியத்த இப்போ அவனை வீட்டோட தானே வச்சிருக்காங்க. எதுவும் சொல்றது இல்லையே. எந்த பாகுபாடும் பார்க்காம தான் மருமகனா தானே நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி உங்க மேலயும் பெரியத்துக்கு அன்பு இருக்கு. ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டுட்டாங்க. அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல ராசாத்தி, நான் அவங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். கோயில் கொலன்னு யாருக்கும் தெரியாம ரோஜாவை பார்த்து பேசுறதுக்கு பேசாம அவளை முறைப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் தான் நான் சொன்னேன். அதுக்கு போய் நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ, உனக்கு பெரிய வீட்டோட கௌரவத்தை பத்தி என்ன தெரியும்னு சட்டுன்னு பேசிட்டாங்க. அத என்னால தாங்கிக்கவே முடியல. காசு பணம் இல்லனா கௌரவம் இல்லைன்னு யார் சொன்னா? நானும் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவதான். அம்மா, உங்க கோவம் நியாயம்தாம்மா. ஆனா ஒண்ணு புரிச்சுக்கோங்க, பெருமை இதெல்லாம் வேணும்னு பண்றது இல்ல. கண்ணாடி பாத்திரத்தை வேணும்னே போட்டு உடைச்சாலும் இல்ல கை தவறி உடைச்சாலும் உடைஞ்சது உடைஞ்சதுதான். திரும்பலாம் ஒட்ட வைக்க முடியாது. கண்ணாடி பாத்திரத்தை ஒட்ட வைக்க முடியாது அத்தை. ஆனா நம்மள மனுஷங்க, நம்ம மனச மாத்திக்கிட்டு தான் ஆகணும் அத்தை. அவங்க செஞ்ச கெட்டதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தா அது ஒட்டாத அத்தை. அவங்க செஞ்ச நல்லதையும் நினைச்சு பார்த்தா நம்ம மனசு மாறும் அத்தை. ஆமாமா. ஏன் இவ்ளோ நாள் ஸ்னேகா விஷயத்துல இனியன் மாமாவை தப்பா நினைச்சாங்க. முதல்ல அவ்வளவு திட்டினாங்க. ஆனா தப்பு செஞ்சது குமர மாமான்னு தெரிஞ்ச உடனே கலங்கி போய் உடனே வந்து மன்னிப்பு கேட்டாங்கல்ல. தன்னோட புள்ள தானே குமர மாமா, அவருக்காக அவங்க பணிஞ்சு பேசலையே. அப்பவும் குடும்ப கௌரவம்னு தானே நின்னாங்க. பெரியத்த பலாப்பழம் மாதிரி பார்க்கதான் கரடு முரடா இருப்பாங்க. ஆனா உள்ள அவ்வளவு தன்மையான பாசமான ஆளு. என்ன கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, கோவமா இருப்பாங்க, அவ்வளவுதான். விடுங்க அத்தை, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும். ச்சே, ராசாத்தி அவ மனசுல என்ன எவ்வளவு உயர்வா நினைச்சிருக்கா. இத நம்ம புரிஞ்சுக்காம இத்தனை நாள் இருந்துட்டோமே. மங்கையும் ராசாத்தியும் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். இவ்வளவு நாள் இவங்க அருமை தெரியாம இருந்துட்டேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். கடவுளே, நீ என் கண்ணை திறந்துட்ட. இனிமே எல்லாமே நல்லதுக்குதான். அம்மா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருங்க. என்னால மறக்க முடியலடா. அவங்க வார்த்தையால சுட்டது இப்பவும் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது ஆறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேன். சரிம்மா, வாங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். வேணாம், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் கொஞ்ச நேரம் கோயில இருந்துட்டு அப்புறம் போறேன். இங்க இருக்கிறது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. விடுங்க மாமா, அத்தை இங்க இருந்துட்டு பொறுமையா வீட்டுக்கு போகட்டும். சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். சரி, வரமா. நாம நாளைக்கு போய் விளையாடலாம் என்ன? பெரியமா, எப்போ வந்தீங்க? வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க பெரியமா. என்ன பெரியமா திடீர்னு இவ்வளவு தூரம்? ஒரு போன் பண்ணிருந்தா நாங்களே வந்திருப்போம்ல. பரவாயில்லம்மா. அண்ணி, அத்தைக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தீங்களா? அது எப்படி ராசாத்தி கொடுக்காம இருப்பேன்? அதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க 2 பேரும் முதல்ல உட்காருங்க. நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அது விஷயமா உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன்.